கோவை மாவட்டம் செம்மஞ்சேரியில் கல்லூரி பேருந்தை முந்த முயன்ற இருசக்கர வாகனம் மீது கார் மோதி தூக்கி வீசப்பட்ட பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த கல்லூரி மாணவி மற்றும் அவரது தம்பி படுகாயமடைந்தனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், விவரங்கள். வணக்கம். அதாவது கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த செஞ்சேரிகளை அடுத்து உள்ள மந்திரிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ஒரு இலக்கியா. இவர் பல்லடம் அடுத்த அவினாசி பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில பயின்று வருகிறார். வழக்கமாக அவர் வீட்டிலிருந்து கல்லூரி பேருந்தில் செல்வது என்பது வழக்கம். இந்த நிலையில அவர் கல்லூரி பேருந்தை தாமதித்து விட்டதன் அடிப்படையில தனது தம்பியான சரண் என்பவரோட இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார். அந்த இருசக்கர வாகனம் செஞ்சேரி மலை அருகே வந்தபொழுது அவர்களுக்கு முன்பாக அதே கல்லூரி பேருந்து, வழக்கமாக செல்லக்கூடிய அந்த கல்லூரி பேருந்து சென்று கொண்டிருந்த நிலையில் அந்த கல்லூரி பேருந்தை முந்துவதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்றபொழுது எதிரே வந்த கார் எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளானது. அந்த விபத்துல இருவரும் அந்த இருசக்கர வாகனத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த அவர்கள் உடனடியாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களால் மீட்கப்பட்டு பல்லடம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தற்பொழுது அந்த விபத்து ஏற்பட்ட அந்த ஒரு சிசிடிவி காட்சி என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த விபத்து ஏற்பட்ட சிசிடிவி காட்சியின் பொழுது அந்த கார் அதிவேகத்தில் வந்து அந்த இருசக்கர வாகனத்தின் மோதி மாணவி தூக்கி வீசப்பட்ட அந்த காட்சியானது பதிவாகி இருக்கிறது. காவல்துறையினர் நடத்திய விசாரணையில அந்த மோதிய கார் என்பது மாணவியின் உறவினருடைய கார் தான் என்பது தெரிய வந்தது. தற்பொழுது இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த மாணவி மற்றும் அந்த இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த மாணவியினுடைய சகோதரர் இருவருக்கும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி அருண்.